ரெடி ஆயிட்டீங்களா? இப்படியே நின்றுட்டு இருந்தா காலத்துக்கு சிங்கிளாவே தான் இருக்கணும். முதல்ல போய் தைரியமா பேசு. எனக்கு என்னமோ அவளும் உன்னை பார்க்க தான் வந்து நிற்கிறான்னு தோணுது. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி மேரேட் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. யாரா இவன்? வயசு பையன் வயசு புள்ளிட்டு போய் லவ் சொல்ல பார்த்தா ஆல்ரெடி கல்யாணம் முடிச்சு குழந்தை இருக்கிற ஆண்டி போய் லவ் சொல்லிட்டு வந்திருக்காடா. இந்த மானம் கட்ட அளவுக்கு இவனை போய் பேச சொல்லி சார்ஜ் வேற ஏற்றி விட்டேன். நமக்குன்னு வந்து சேர்றானு பாரு. அண்ணா, அவளை பார்த்தா கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரியே தெரியலண்ணா. ஒருவேளை அவங்களோட பொய் சொல்லியிருப்பாளோ? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்லியிருப்பாளா? அவன் ஏன் என்கிட்ட பொய் சொல்லணும்? ஏன் பொய் சொல்லணுமா? லவ் பண்றன்னு பேர்ல அவ கடையை வட்டம் போட்டு சுத்தி இருப்பான். ஓனர் பார்த்து அவளை திட்டி இருப்பான். இவனை கழட்டி விடுறதுக்கு ஒரு ஐடியா இல்லாம இப்படி கூட சொல்லியிருக்கலாம்ல. குழப்பம்னு வந்துருச்சுல்ல, நேரா வீட்டுக்கிட்டே போ. எவனை போய் பாப்பியோ பேசியோ தெரியாது. கல்யாணம் ஆச்சா இல்லையா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. கல்யாணம் ஆச்சுன்னா அவளுக்கு ஒரு கும்முள் ஓட்டு வந்துரு. கல்யாணம் ஆகலைன்னா யூ கண்டினியூ ராஜா, போயிட்டேறா. என்ன இது? அவ சொன்ன மாதிரியே ஒரு குழந்தை இருக்கு. ஒருவேளை அவ சொன்னது பூரா உண்மையா இருக்குமோ? ஏய் சக்தி. ஏய் நித்யா, நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன். ஏர்டெல் ஒர்க் பண்ணும்போது பார்த்தது. ஆமா, என்ன இந்த பக்கம்? இல்ல, இங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்க்க வந்தேன். ஃப்ரெண்டு? ஏய் நிஜமா ஃப்ரெண்டை பார்க்க தான் வந்தேன். சரி, என் வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு, வா சாப்பிட்டு போலாம். இல்லப்பா, ஃப்ரெண்டு வந்துருவான், அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். சரிடா, அடுத்த டைம் வரும்போது கால் பண்ணு. சரி. சரி, நான் கிளம்புறேன். ஓகே. டேய் தேனு, தங்கமயிலே, ஏமா உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லையா? காய்ச்சலா? அம்மா எங்கம்மா? அம்மா எங்க? வாணிக்கு எப்ப வந்த? இப்பதாண்டி வந்தேன். என்னடி இது? பாப்பாக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன்டி. எதுக்குடி இது? அவளுக்கு என்ன ட்ரெஸ்ஸா இல்ல? பரவாயில்ல, இருக்கட்டும் வெயிடி. ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் அடிக்கடி கால் பண்ணுவியல்ல, இப்பெல்லாம் ஏண்டி கூப்பிடுறதே இல்ல? எங்கடி, வேலையே சரியா இருக்கு. பசிக்குதா, அழுகுறா, இந்த பால குடுமா. சரி 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 சரி, இந்தாம்மா, இந்தா குடி, இந்தா. சரிம்மா, வாமா வாமா. நான் கொடுத்தப்ப தட்டி விட்டுட்டு பாட்டி கொடுத்தோன்னு குடிக்கிறத பாரு. ஞாயிற்றுக்கிழமை உனக்கு லீவ் தானடி, கொடியை போயிட்டு வரலாமா? நானா? பாப்பா வச்சுட்டு நான் எப்படி வர்றது? அதான் அம்மா இருக்காங்கல்ல, அம்மா பாத்துப்பாங்க. ஏமா, வீடு விட்டா கடை, கடை விட்டா வீடு. உன் ஃப்ரெண்டு தான் கூப்பிடாம போயிட்டு வாயம்மா. சரிடி, ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் பண்றேன், போலாம். சரி, கால் பண்ணு. போன தடவை கொடிவேறி வந்தப்ப எப்படிலாம் இருந்தேன்.
அப்படி போட 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 அத்தி போட கண்ணாலே இப்படி போட 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 இட்டு போட கையாலே கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா ஏய் என்னாச்சு? ஒன்னும் இல்லடி. எப்படி ஜாலியா இருந்த புள்ள, எப்பதான் இவளுக்கு ஒரு விடுவு காலம் பிறக்குமோ. என்ன நம்ம ஆள் யாரு கூட வெளியே கிளம்பிட்டா போல. ஆஹா, நித்யாவோட ஃப்ரெண்டு தானா நம்ம ஆளு. அப்ப சரி. ஹலோ நித்யா, நான் சக்தி பேசுறேன். சொல்லுடா, இப்பதான் என்கிட்ட பேசணும்னு தோணுச்சா? ஏய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். முக்கியமான விஷயமா? என்னன்னு சொல்லு. ஃபோனில் வேண்டாமே, நேரில் பேசலாம். அப்படியா? அப்ப நான் வெளியே வந்துட்டு உனக்கு கால் பண்றேன். மலை கோயில் வந்துடுறியா? நானும் வந்துடுறேன். சரி. என்னடா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம், அதுவும் நேர்ல தான் பேசணும்னு சொல்லி கூப்பிட்ட? இல்லை நித்யா, நான் ஒருத்தி லவ் பண்ணுறேன். ம். அது விஷயமா அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு தான் கூப்பிட்டேன். அன்னைக்கு நீ சந்திரன் நின்றுட்டு இருக்கும் போதே நினைச்சேன்டா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு. சரி சொல்லு, யார் அந்த பொண்ணு? அதான் ஃப்ளக்ஸ் கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கால, அந்த பொண்ணு தான். ஃப்ளக்ஸ் கடையிலையா? ஆ, அது யாரு? இன்னைக்கு காலையில் கூட 2 பேரும் பஸ் ஸ்டாப்பில் நின்று இருந்தீங்கல்ல. ஓ, அகல்யாவா? ம், போன வாரம் அவகிட்ட போய் பேசினேன். எப்பவுமே எனக்கு உங்கள் நினைப்பாவே இருக்கு. உங்கள் மேலே நான் உயிரே வச்சுருக்கேங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி மேரேட் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. எது? கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்னு சொன்னாளா? ஆமாம். அவளுக்கு கல்யாணமும் ஆகல, அந்த குழந்தையும் அவளுக்கு இல்ல.